இப்போ சென்னையில ரெண்டே பேருக்கு நடுவுல தான் போட்டி. ஒன்னு இஎம்ஐ, இன்னொன்னு ரெண்ட். போரூர், காட்டுப்பாக்கம். ரெண்டட் ஹவுஸ்னா உங்க ரெண்ட், அவங்க அசர்ட். ஓன் ஹவுஸ்னா உங்க இஎம்ஐ, உங்க அசர்ட். For bookings call 8682089820. Stepstone Viram Phase 2. காட்டுப்பாக்கம்ல premium 2 and 3 BHK apartments. Just 79 lakhs all inclusive. தனுஷ் அவர்களும் அரசியலுக்கு வருவார் அப்படின்ற கருத்து விவாதிக்கிற அளவுக்கு அது முக்கியமான விஷயம் இல்லை. வரட்டும், பார்க்கலாம். கொஞ்சம் வரட்டும், அதுக்கப்புறம் பேசுவோமே. இப்போ என்ன அப்படியே தலை போகிற காரியமா? தனுஷ் வந்தா என்ன சார் ஆகும்? சார் வராம போயிட்டாருன்னா தமிழ்நாடு அவ்வளோதானே சார்? அவ்வளோ முக்கியமா அது? அது சொல்றது புரியுதா அவங்களுக்கு? தனுஷை நான் குறைச்சி மதிப்பிடலை, கொச்சைப்படுத்தலை. அவ்வளவு எதுக்கு முக்கியத்துவம் தரணும்? அவர் ஒரு கொள்கையை சொல்லுவார, என்னுடைய ஒரே நோக்கம் விஜயை ஒழிக்கிறது தான். இந்த அரசியல் காலத்திலிருந்து விஜயை அப்புறப்படுத்துறது தான் என் நோக்கம்னு சொல்லிட்டு வரட்டும். இல்லை விஜயனுடைய கரத்தை வலுப்படுத்துவேன் சொல்லட்டும். இல்லை விஜயனுடைய பாணி வேற, என் பாணி வேற, எனக்கான இடத்த நான் தேடுறேன், ஏதாவது சொல்லட்டும் சார். அறியும் இல்லை சிவனும் இல்லைங்கிற மாதிரி ஒன்றுமே இல்லை. நான் வருவேனானே தெரியாதுன்னு சொல்கிற ஆளை போய் அவர் வரேங்கிறாருன்னா என்ன அர்த்தம்? அது அதிமுகவில் சிவி சண்முகம், வேலுமணி அந்த மாவட்டத்துக்கான கூட்டத்தை கூட்டும்போது அவங்க 2 பேருமே புறக்கணிச்சாங்க. என்ன நிலைப்பாட்டில் இருக்காங்க சார்? 2 பேர் மட்டும் இல்லை, கிட்டத்தட்ட அந்த 19 பேர் புறக்கணிச்சிருக்கிறாங்க. அதில் ஒரு தார்மீக நியாயம் இருக்கிறதா தான் நான் பார்ப்பேன். திமுக தேவையில்ல, நான் முதலமைச்சர் ஆகணும்னு உட்காந்து 1.5 நாள் யோசிச்சுக்கிட்டு இருந்தவர் தான் அவர் ஆக முடியலன்னா எல்லாத்தையும் களைச்சி விட்டாரு. அதில் எரிச்சலாகி தான் ஒரு குரூப் வெளியே போனாங்க. அதிமுகவுக்கு எதிர்காலங்கிறது கேள்விக்குறியா போகும். அந்த அளவுக்கு கொண்டு போய் இந்த கட்சியை கீழே தள்ளணுமா? தன்னை அடையாளப்படுத்திய, தன்னை ஆளாக்கிய, தன்னை ஒரு உச்ச இடத்தில் வைத்த கட்சியை இந்த கதிக்கு ஆளாக்கணுமா, இல்லை இன்னும் விடக்கூடாதுங்கிற அந்த பழிவாங்க உணர்வோடு இருக்கணுமாங்கிறத எடப்பாடி தான் யோசிக்கணும். சசிகலா உள்ளவருக்கான வாய்ப்புகளை இவர்களே ஏற்படுத்தி தராங்கன்னு இருக்கலாம். அந்த காலமெல்லாம் கடந்துருச்சுன்னு நான் பார்க்குறேன். வீணடித்து விட்டார் சசிகலா, அதான் நான் சொல்லுவேன். ஒரு 5 ஆண்டுகளை வீணடிச்சிட்டார். அவர் அரசியலை அரசியலாக செய்யவில்லை. பாஜகவுக்கு இது ஒரு மிகப்பெரிய ஒரு பின்னடைவை வரக்கூடிய தேர்தலில் ஏற்படுத்தணும். தேர்தலுக்கு இன்னும் 2-3 வருஷம் இருக்கு சார். அப்போ பார்க்கலாம். அந்த சோக்கால் எதிர்கட்சிகள் போல வலுவா ஒன்று சேர்றாங்களா, இல்லை அதுலேயே ஒரு கோஷ்டி வருதா? அப்போ பார்ப்போம் இதை எந்தெந்த வடிவத்தில் யார் யார் களத்தில் நிற்கிறாங்கன்னு. அப்போ தான் நம்ம அதை சரியாக வருமா சார், ஏற்றுருவாங்களா போயிடுவாங்களான்னு நம்ம அப்போ தான் பார்க்க முடியும். தள்ளுபடி 6 முதல் 60% வரை ஆடி தள்ளுபடியுடன் சூப்பர் சரவணா ஸ்டோர்ஸ், சென்னை, மதுரை, கோவை. ஃபைன் டைம் மீடியா நேயர்களுக்கு வணக்கம். இன்று நம்முடன் இணைகிறார் மூத்த பத்திரிகையாளர் திரு எஸ்பி லக்ஷ்மணன் அவர்கள். வணக்கம் சார். வணக்கம். புதிதாக தனுஷ் அவர்களும் அரசியலுக்கு வருவார் அப்படின்ற கருத்து விவாதிக்கிற அளவுக்கு அது முக்கியமான விஷயம் இல்லை. வரட்டும், பார்க்கலாம். அவ்வளோ ஒன்றும் முக்கியமாக நான் பார்க்கல. அது இன்னும் அந்த அளவுக்கு அரசியல் போயிடுச்சு. அடுத்து தனுஷ் வருவாரா, யோகி பாபு வருவாரா, நான் வரேன், என் கொள்கை இது அப்படின்னு சொல்லட்டும், நம்ம அதை விவாதிக்கலாம். இல்ல ஒருங்கிணையெல்லாம் ஃபியூச்சர் பார்க்கலாம். அது ஒரு நல்ல ஃபியூச்சர்ல பார்க்கலாம்னு சொல்லியிருக்காரு. பார்த்துட்டு அறிவிக்கிற போது பார்க்கலாம். நமக்கு அதை விட 1000 விஷயம் இருக்கு சார். அதெல்லாம் ஒரு விஷயமா சார்? வரட்டும், பார்ப்போம். இப்போ விஜய் வராரு. இப்போ ரஜினியவே நான் அப்படியாரா சொன்னோம், வரேன்னா முதல்ல வரட்டும்னு தான் சொன்னோம். கடைசியில் வராமே போயிட்டார்ல. அது மாதிரி தான் தனுஷ் இருப்பார் நான் சொல்லல. முதல்ல வரட்டும், அதுக்கப்புறம் பேசுவோமே. இப்போ என்ன அப்படியே தலை போகிற காரியமா? தனுஷ் வந்தா என்ன சார் ஆகும்? சார் வராம போயிட்டாருன்னா தமிழ்நாடு அவ்வளோதானே சார்? அவ்வளோ முக்கியமா அது? நான் சொல்றது புரியுதா அவங்களுக்கு? தனுஷை நான் குறைச்சி மதிப்பிடலை, கொச்சைப்படுத்தலை. அவ்வளவு எதுக்கு முக்கியத்துவம் தரணும்? அவரே என்ன முடிவு எடுக்கல சார். எப்போ சார் கொஞ்சம் சீக்கிரம் சொல்லிடுவீங்களா சார்? போய் நிற்க போறோமா? ரஜினிகாந்தோட மருமகன் அவரும் அரசியலுக்கு வருவார், அந்த அடையாளத்தோட வர்றாரா, இல்லை ஏற்கனவே அங்கே சில பிரச்சனைகள் இருக்குங்கிறதையும் நம்ம பார்த்தோம் இல்லையா குடும்பத்தில்? இல்லை அந்த பேரையே நான் சொல்ல மாட்டேன், நான் தனிச்சு வருவேன் அப்படின்னு சொல்றாரா? சொல்லட்டும் சார். முதல்ல மீடியாக்கள் திருந்தணும் சார். உங்களையும் சேர்த்தான் சொல்கிறேன், என்னையும் சேர்த்தான் சொல்கிறேன். அவ்வளோ எதுக்கு இப்போவே கூட விவாதிக்கிற அளவுக்கு பெரிய இந்த நாட்டில் தீராத பிரச்சனையா? இல்லை அது வந்தால் எல்லாம் சுபிட்சம் வந்துருமா? தனுஷ் அரசியலுக்கு வந்துட்டா நாடு இல்லை பாலாறும் தேனாரும் ஓடும் சார். அதனால தான் சார் என்னைக்குன்னு கேட்குறோன்னு கேட்குறீங்களா? இல்லை, நான் திருப்பி சொல்கிறேன், அவரை நான் குறைச்சோ கொச்சைப்படுத்தவோ இல்லை. அவ்வளோ முக்கியமான விஷயமானு நான் கேட்குறேன். அறிவிச்சிட்ட பிறகு நம்ம இம்பாக்டை பேசுவேன். அவர் ஒரு கொள்கையை சொல்வாரா, என்னுடைய ஒரே நோக்கம் விஜயை ஒழிக்கிறது தான். இந்த அரசியல் காலத்திலேருந்து விஜயை அப்புறப்படுத்துறது தான் என் நோக்கம்னு சொல்லிட்டு வரட்டும். இல்லை விஜயனுடைய கரத்தை வலுப்படுத்துவேன் சொல்லட்டும். இல்லை விஜயனுடைய பாணி வேற, என் பாணி வேற, எனக்கான இடத்த நான் தேடுறேன், ஏதாவது சொல்லட்டும் சார். அறியும் இல்லை சிவனும் இல்லைங்கிற மாதிரி ஒன்றுமே இல்லை. நான் வருவேனானே தெரியாதுன்னு சொல்கிற ஆளை போய் அவர் வரேங்கிறாருன்னா என்ன அர்த்தம்? அது இல்லை, அவர் முடியும் போது சிவனை சொல்லி தான் முடிச்சவே 2வது நிமிஷத்தை நம்ம தாண்டிட்டோம். அந்த விஷயத்தில் அதுக்கு மேலே ஒர்த்து இல்லை. அதிமுகவில் சிவி சண்முகம், வேலுமணி அந்த மாவட்டத்துக்கான கூட்டத்தை கூட்டும்போது அவங்க 2 பேருமே புறக்கணிச்சாங்க. என்ன நிலைப்பாட்டில் இருக்காங்க சார்? 2 பேர் மட்டும் இல்லை, கிட்டத்தட்ட அந்த 19 பேர் புறக்கணிச்சிருக்கிறாங்க. அந்த சிவி சண்முகம் அன்னைக்கு போனாங்க இல்லையா, அதில் ஒரு 3-4 பேர் 5 பேரை தவிர
இது யாருமே அது தங்களிடம் இருந்து மாவட்ட செயலாளர் பதவியை பறித்த யாருமே இந்த கூட்டத்தில் கலந்துக்கல. அதில் ஒரு தார்மீக நியாயம் இருக்கிறதா தான் நான் பார்ப்பேன். ஒரு தப்பு பண்ணாங்க, கட்சி கட்டுப்பாட்டு சோகால்டு கட்டுப்பாட்டை மீறி விஜயை ஆதரிச்சாங்க, அதுக்கு மன்னிப்பு கடிதம், அதுக்கு எடப்பாடியினுடைய தவறும் இருக்கு. அவர் ஏதோ தப்பே செய்யாத சுத்த சுயம் பிரகாசம் மாதிரி அவர் பேசிட்டு இருக்காரு. திமுக தேவையில்ல, நான் முதலமைச்சர் ஆகணும்னு உட்காந்து 1.5 நாள் யோசிச்சுட்டு இருந்தவர் தான் அவர் ஆக முடியலன்னா எல்லாத்தையும் களைச்சு விட்டாரு. அதுல எரிச்சலாகி தான் ஒரு குரூப் வெளியே போனாங்க. சரி, அப்படி போனது நிச்சயமாக கட்சி கட்டுப்பாட்டை மீறின செயல்தான்னு புரிஞ்சுக்கிட்டாங்க. ரிட்டர்ன்ல மன்னிப்பு கடிதம் கொடுத்த பிறகு எந்த கண்டிஷன்ல கொடுக்குறாங்க, அவங்கவுங்க பதவி அவங்கவுங்க தொடருக்குன்ற அந்த கண்டிஷன்ல ஒத்துக்கிட்டு லெட்டர் கொடுத்த பிறகு அன்னைக்கு நைட்டே ஒரு அறிக்கை விடுறாரு, யாரும் பழைய பதவியை போட்டு விளம்பரம் பண்ணக்கூடாது அப்படின்னு. அதுல எரிச்சலானவங்க தான் துணை பொதுச்செயலாளர் பதவியே கொடுத்த பிறகும் நத்த விஸ்வநாதனும் கலந்துக்கலையே, வேலுமணியும் கலந்துக்கலையே. எங்களுக்கு அந்த பதவி வேணால லெட்டர் எழுதினாங்க 9 பேர். தங்கமணியும் கலந்துக்கல. அதான் சார், மொத்தம் 19 பேர் மாவட்ட செயலாளராக இருந்தவங்க யாருமே கலந்துக்கலன்னு சொல்றாங்க. எப்படி கலந்துக்குவாங்க? இவ்வளவு அலிச்சாட்டியம் பண்ணாருன்னா அவங்க பண்ணது தப்புன்னா நீங்க பண்ணது எந்த வகையில நியாயம்னு கேட்கறாங்கல்ல. இன்னைக்கு வரைக்கும் எடப்பாடிக்கு பதில் இல்லை. இந்த பிடிவாதம் தொடர்ந்தால் எடப்பாடிக்கும் நல்லதில்லை. ஏற்கனவே 3 இடம் நிரூபிச்சிட்டாரு. அதிமுகவுக்கு எதிர்காலங்கிறது கேள்விக்குறியா போகும். அந்த அளவுக்கு கொண்டு போய் இந்த கட்சியை கீழே தள்ளணுமா? தன்னை அடையாளப்படுத்திய, தன்னை ஆளாக்கிய, தன்னை ஒரு உச்ச இடத்தில் வைத்த கட்சியை இந்த கதிக்கு ஆளாக்கணுமா, இல்லை இன்னும் விடக்கூடாதுங்கிற அந்த பழிவாங்க உணர்வோடு இருக்கணுமாங்கிறத எடப்பாடி தான் யோசிக்கணும். இந்த 19 பேரோட நிலைப்பாடு பறித்த பதவியை திரும்ப கொடுத்துட்டா சமாதானம் ஆயிடுவாங்க, கட்சிக்குள் இணக்கமா செயல்படுவாங்க அப்படின்றத பார்க்கலாமா சார்? இல்ல பொதுச்செயலாளர் பதவியை மீண்டும் வைக்கணும்? இருங்க ஏதோ இந்த 19 பேருக்கு நான் தான் போய் ஒரு வீட்டுல போய் கேட்டு வரேன். இல்லை, பத்திரிகையில வர செய்தியை வச்சு நம்ம சொல்றோம். அவங்க என்ன சொல்றாங்க, எங்களிடம் இருந்து பறிச்ச பதவியை கொடுங்கன்றாங்க. அப்பதான் நாங்க ஒரு வர்றதுல அர்த்தமே இல்லை அப்படின்றாங்க. கொடுத்து பார்க்கட்டும், அதுக்கப்புறம் வர்றாங்களா, அதுக்கப்புறமா சேட்டை பண்றாங்களான்னு எடப்பாடி தான் அடுத்த லகான கையில் எடுக்கணும். அவங்க அது வரைக்கும் அப்படி கருத்துக்களை சொல்லலை. அதனால நடக்காததை பத்தி நம்ம எப்படி பேச முடியும்? இந்த குழப்ப சந்தர்ப்பத்தை பயன்படுத்தி சசிகலா உள்ளவருக்கான வாய்ப்புகளை இவர்களே ஏற்படுத்துறாங்கன்னு எடுத்துக்கலாம். அந்த காலமெல்லாம் கடந்துருச்சுன்னு நான் பார்க்குறேன். சசிகலாவுக்கான முக்கியத்துவம் இனிமேல் எவ்வளோ தூரம் இருக்குன்னு எனக்கு தெரியல. அவர் அந்த காலத்தை எல்லாம் மிஸ் பண்ணிட்டார், வீணடித்து விட்டார் சசிகலா. அதான் நான் சொல்லுவேன், ஒரு 5 ஆண்டுகளை வீணடிச்சிட்டார். அவர் அரசியலை அரசியலாக செய்யவில்லை. இனிமேல் வந்தால் அதுக்கு முழு பலன் கிடைக்குமான்னு எனக்கு தெரியல. ராகுல் காந்தி அவர்கள் பெல்லட் துப்பாக்கியை பயன்படுத்த அனுமதி கொடுத்தது யார், நீங்க கொடுத்தீங்களா அப்படின்னு சொல்லிட்டு உள்துறை அமைச்சரான அமித்ஷாவிடம் கேள்வி ஒன்று எழுப்பியிருக்காரு. பிரதம மந்திரி அடுத்து அமித்ஷாவுக்கும் குறிவைக்கிறாரா ராஜினாமா பண்ண சொல்லி ராகுல் காந்தி அவர்? அப்படிதானே சார் இருப்பாங்க. டெல்லி போலீஸே உள்துறை அமைச்சகத்தின் கண்ட்ரோலில் தான் இருக்குது. அங்கே நடக்கிற நல்லது கெட்டதுக்கு அவர் தான் பொறுப்பெடுத்துக்கணும்னு ஒரு அரசியல் செய்ய தானே செய்வாங்க. ராகுல் காந்தி அதில் ஒரு அரசியல் பண்ண தானே பார்த்தாரு. காக்ரோச் பார்ட்டி உட்காந்து ஒரு பக்கத்தில் போராட்டம் பண்ணிட்டு இருக்கிறாங்க. நீங்கள் அதே குறைக்கையில் வச்சுக்கிட்டு நீங்கள் பிறப்புக்கு போய் பிரதமர் வீட்டை போய் முட்டு கேட்டீங்கன்னா, இல்லை தலைநகருக்கே ஒரு அசம்பாவிதம் வரும்போது ஒரு சில நடவடிக்கைகள் எடுக்க தானே சார் செய்வாங்க. இல்லை அதான் சார், அது ஒரு எல்லை மீற போது தானே கொண்டு. இப்போ நீங்கள் சொல்லுங்களேன், இப்போ அவர் கேள்வி எழுப்பி 24 மணி நேரம் ஆச்சு. பெல்லட் துப்பாக்கி பயன்படுத்த அனுமதி கொடுத்தது யாருன்னு கேட்டார்ல, இன்னைக்கு வரைக்கும் பதில் இருந்துச்சா? வராது. அந்த மாதிரி கேள்விகளை கேட்கறதா எதிர்கட்சிகளோட உரிமை. அதுக்குள்ளே சொல்ல வரல. போராட்டம் ஒரு பக்கம் நடந்துகிட்டு இருக்கு. இவர் எங்கே போனார்? பிரதமர் வீட்டுக்குள்ளே போறாரு. வாசலை மறிக்கிறேன், வீட்டில் போய் மறிக்கிறேன்னு சொல்லிட்டு கவனத்தை தன் பக்கம் ஈர்க்க நினைத்தாருன்னு நான் சொல்லலை. காக்ரோச் பார்ட்டி அவங்களே, அதுக்கு உரிமை படைத்தவர்களே குற்றம் சாட்டினாங்க. எங்களுடைய விஷயத்தை திசை திருப்பாதீங்க, எங்களுடைய இதை நீங்கள் திருடாதீங்க அப்படின்னு விதவிதமான வார்த்தைகளை போட்டு சொன்னாங்க. அதையும் கூட ராகுல் காந்தி தவிர்த்திருக்கலாம். இது போராட்டம் சம்பந்தமானது. அந்த போராட்டத்தில் நடந்த தடியடி மற்றும் துப்பாக்கி சூடு, அந்த பெல்லட் துப்பாக்கியை பயன்படுத்தினதெல்லாம் 6-7 கேள்விகள் கேட்டிருந்தார் ராகுல். ஒரு கேள்வி இல்லை. எதுக்குமே இந்த அரசு என்ன பதில் சொல்லலை, சொல்ல மாட்டாங்கன்னு தான் நான் நினைக்கிறேன். அவங்க அப்படி எதிர்கட்சிகளை மதிச்சு ஒரு 10 வருஷம் ஆச்சு எனக்கு தெரிஞ்சு. நான் சொல்றேன், இன்னைக்கு வரைக்கும் துணை சபாநாயகர் பதவியே நிரப்பல சார். போன 5 ஆண்டுகள்லையும் நிரப்பல. அது எவ்வளோ பெரிய ஒரு காலங்காலமாக இருந்த மரபு. மக்களவையில் துணை சபாநாயகர் பதவி எதிர்கட்சிக்கு கொடுக்கணுங்கிறது காலங்காலமாக இருக்கிற மரபு. தூக்கி கடாசிட்டாங்களே. என்ன அவங்க ஜனநாயகத்தை மதிச்சாங்க? பாராளுமன்ற மரபை எங்கே மதிச்சாங்க? அதனால பிஜேபி கிட்ட அதை எதிர்பார்க்கறது தப்பு. பட் அந்த கேள்வி எழுப்ப வேண்டியது எதிர்கட்சியுடைய கடமை. அதை ராகுல் நல்லா தான் செஞ்சார். பெரிய அளவில் ஒரு தேசிய அளவில் 3வது கட்சிக்கான மாற்றம் ஒரு தேவை இங்கே இருக்கா சார்? எப்பயுமே இருக்கு சார். திமுக அதிமுக மாற்ற இப்போ தாவேக்கா எதிர்பார்த்த மாதிரி தேசிய அளவில் நம்ம இந்தியா மாதிரியான இல்ல கப்பாம்பூச்சி அந்த கற்பான் அதெல்லாம் வரட்டும். கட்சியா நாங்க வர்றோம், எங்க கொள்கை இதுன்னு சொல்லட்டும். அதுக்கப்புறம் அங்கே கோஷ்டி வரும். இல்ல இளைஞர்கள் மத்தியில ஒரு இளைஞருங்கிறது ஒரு காமன் பிளாட்ஃபார்ம்ல இருக்கிற வரைக்கும் ஒரு பிரச்சனையும் இல்லை. ஒரு காக்கா கிபின்னு ஒரு கட்சியை ஆரம்பிக்கிற போதுதான் இங்க பிரச்சனை வெடிக்கும். யாரு தலைவர், அந்த ஜாதியா, யாரு அப்போ பொதுச்சாளர் எனக்கு இப்படின்னு அங்கே வெடிக்கும். அரசியலில் தானே. அரசியல்னு போயிட்டா இது தன் வடிவத்தை வலுவை இழக்கும். அதில் மாற்று கருத்து இல்லை. அதை தாண்டி ஆம் ஆத்மி மாதிரி ஒரு ஸ்டேஜில் அந்த ஆம் ஆத்மிலேயே எவ்வளோ கோஷ்டி பூசல் நம்ம பார்த்துட்டோம். பதவி வர வர, அதிகாரம் கைக்கு வர வர, அந்த போதை கண்ணை மறைக்க, அதிகார போதை
கொள்கையெல்லாம் காற்றுல பறந்து போயிடுச்சு ஆம் ஆத்மி. அங்கேருந்து கொத்த எழுந்திட்டு போய் பிஜேபியில் சேர்றாங்க சார், வேறு கட்சியில் சேர்றாங்க சார். கொள்கைக்காக தொடங்கப்பட்ட கட்சி, ஊழலை எதிர்ப்போங்கிற ஒரே நோக்கத்துக்காக தொடங்கப்பட்ட அந்த கட்சி இன்னைக்கு எந்த கதியில் இருக்குது? அது மாதிரி காக்ரோச் பார்ட்டி வரணும்னு நான் சொல்லலை, அப்படி வராமல் இருக்கணும்னு நம்ம வாழ்த்தலாம். அவங்க அரசியல் கட்சி தொடங்குறேன்னு சொன்ன பிறகு ராஜினாமா செய்த பிறகு நாடாளுமன்றத்துக்கு தர்மேந்திர பிரதான் உள்ள வராரு. பாஜகவை சேர்ந்தவர் அவர்கள் வாழ்க என்று ஒரு கோஷம் போடுறாங்க. காங்கிரஸ் பார்ட்டி பேப்பர் திருட அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இதெல்லாம் ஒரு நாள் கூத்து, அதுக்கு மேல அதுல முக்கியத்துவம் இல்லை. இல்ல நாடாளுமன்றத்துல இது எழுப்பக்கூடிய ஒரு ஆமா சார், அதனாலதான் இதெல்லாம் ஒரு கூத்துன்னு சொல்லிட்டேன் நான். ஒரு நாள் கூத்து, அது விவாதிக்கிறது கூட ஒருத்தர் இல்லாத விஷயம். அவங்க பின்ன வரும்போது வெளியே தர்மேந்திர பிரதானே வெளியே போனா பிஜேபி கோஷம் போடுவான். அவங்க அந்த என்ன சொல்ற மீசையில மண் ஓட்டலைன்னு காட்டுறதுக்கு எங்க மேல எந்த இதுவும் இல்லை, அவர் என்ன இருந்தாலும் ஒரு வீரர் தான்னு வரவேற்க தான் செய்வாங்க. அப்போ மற்ற மாதிரி இந்த சோறு 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 சொல்ற மாதிரி இவங்களை ஏதாவது வார்த்தைகளை சொல்லி காங்கிரஸ் கோஷம் போட தான் செய்வாங்க. ஏற்கனவே ஓட்சோ சொன்னாங்க. சொல்றேன், இது விவாதிக்கிற அளவுக்கு அதுல இதெல்லாம் அரசியல்ல சர்க்கஸ் காட்சிகள்ல நாடக காட்சிகள் இதெல்லாம் ஒரு காட்சி தான், அவ்வளோ ஒன்றும் இது இல்லை. ஆனா இதுல கவனிக்க வேண்டியது என்னன்னா, ஒரு அகம்பாவம்னு வெளிப்படையா சில பேர் விமர்சிக்கலாம். மன உறுதி படைத்தவர், தான் எடுத்த முடிவில் அவ்வளவு உறுதியா நிற்பார் அப்படி இப்படிலாம் சொல்லப்பட்ட மோடியினுடைய இந்த 13-12 வருஷ ஆட்சியில முதல் முறையா ஒரு அமைச்சர் பதவி விலக வச்சது போராட்டத்தின் மூலமாங்கிறது கவனிக்க தகுந்த விஷயம். அது தர்மேந்திர பிரதான்கிற பேரை மறந்துருங்க. மோடி அமைச்சரவையில் ஒரு முக்கிய இலாக்கா, இன்னும் சொல்லப்போனா RSS பார்வையில பார்த்தா அவங்க ஐடியாலஜிக்கலா முக்கியத்துவம் வாய்ந்த துறைன்னு சொல்ற கல்வி அமைச்சரை இளைஞர்கள் சேர்ந்து நடத்தின ஒரு போராட்டத்தின் மூலமா பதவி இழக்க செய்ததெல்லாம் சாதாரண விஷயம் இல்லை. அந்த ஒரு லைனை நம்ம எப்பயுமே மறக்கக்கூடாது. அது பாதுகாக்கப்பட வேண்டிய எதிர்கால சந்ததிகள் படிக்க வேண்டிய ஒரு பாடம் தான் அது. பாஜகவுக்கு இது ஒரு மிகப்பெரிய ஒரு பின்னடைவை வரக்கூடிய தேர்தலில் ஏற்படுத்துவாங்க. தேர்தலுக்கு இன்னும் 2-3 வருஷம் இருக்கு சார், அப்ப பார்க்கலாம். அந்த சோகால்டு எதிர்கட்சிகள் முதல்ல வலுவா ஒண்ணு சேர்றாங்களா, இல்ல அதுலயே ஒரு கோஷ்டி வருதா? இப்பயே INDA கூட்டணி ஒரு கொஸ்டின் எழுப்பப்பட்டிருக்கு. அதுதான் சொல்றேனே, இன்னும் இப்பயே இல்ல, இன்னும் அடுத்த வாரம் வாங்க ஒரு இன்டர்வியூ வாங்களேன், அப்போ சார் இப்ப கூட அப்படின்னு தான் ஆரம்பிப்பீங்க நீங்க. அரசியல்ல இது வழக்கமா. அதனால சொன்னேன், 2 நாளில என்னென்னமோ மாற்றங்கள் நடக்குது சார். இன்னும் 2.5 வருஷம் இருக்கு சார் எலெக்ஷனுக்கு. அப்போ பார்ப்போம் இது எந்தெந்த வடிவத்தில் யார் யார் களத்தில் நிற்கிறாங்கன்னு. அப்போ தான் நம்ம அதை சரியா வருமா சார், ஏற்றுருவாங்களா போயிடுவாங்களான்னு நம்ம அப்போ தான் பார்க்க முடியும். INDA கூட்டணியில் திமுக நிலைப்பாடு என்னவா இருக்குது சார்? அவங்க நாங்கள் இல்லைன்ட்டாங்கல்ல, இந்தியா கூட்டணியில் நாங்கள் இல்லைன்னு சொல்லிட்டாங்க. கூட்டம் 2 பேரும் நடந்த போது இவங்க போகலை. இனிமேல் என்ன டெல்லி நடந்தபோது போல இப்போ அடுத்ததுக்கு அப்புறம் இணைத்து வாய்ப்பு இருக்கா? இல்லை ஏன்னா காங்கிரஸ் வந்து எனக்கு தெரிஞ்சு இப்போ இருக்கிற கோபத்துக்கு அவங்க இப்போதைக்கு இணைய மாட்டாங்க. தேர்தல் நெருக்கங்கள் இல்லைன்னா பாஜக கூட அடுத்த ஆப்ஷன்னா பாஜக தான். இயல்பாக தானே நடக்கும். அது என்ன பெரிய இந்த அரசியலா இல்லை ஐயோ எப்படி அப்படின்லாம். ஏற்கனவே கூட்டணி வச்ச கட்சி தானே திமுக, அமைச்சரவையிலே அங்கம் பெற்றவங்க தானே. இல்லை பாஜக உள்ள வந்துடும் சொல்லி தானே சார் எலெக்ஷனை சந்திச்சு திமுக அந்த முடிவை எடுக்கட்டும். எடுத்து திருமாவளவனே பாஜக உள்ள வந்துருக்காங்க அப்படியெல்லாம் சொல்லிட்டு திமுக அந்த முடிவை எடுக்கட்டும், எடுத்து அறிவிக்கட்டும். அறிவிக்கிறப்போது அவங்க என்ன ஜஸ்டிபிகேஷன் சொல்றாங்கன்னு நம்ம தெரிஞ்சாதானே விமர்சிக்க முடியும். ஒரு முடிவு எடுக்காம திமுக எப்படி நீங்க விமர்சிப்பீங்க? நான் சொல்றது இயல்பான அரசியல். காங்கிரஸ் இல்லைன்னா அடுத்த ஒரு தேசிய அரசியலை மையப்படுத்தி அவங்க அரசியல் பண்றாங்கன்னா பிஜேபியோட சேர்றது தான் அவங்களுக்கு இயல்பா இருக்கும். அது எப்படி கலைஞர் ஒரு காலத்துல சமாளிச்சார், நான் இருக்கிற இடத்துல மதவாதத்துக்கு இடம் இருக்காதுன்னாரு. அப்ப அதை கேட்கிற சூழல் இருந்துச்சு. இன்னைக்கு கலைஞரே இருந்தாலும் அதை சமாளிக்கிறது கஷ்டம். ஸ்டாலின் எப்படி சமாளிக்கிறாருன்னு பார்ப்போமே. முடிவு எடுத்து அறிவிச்ச பிறகுதான் நம்ம அதை பத்தி விவாதிக்க முடியும். நீங்க கேட்டது நானும் சொன்னது ஒரு இயல்பான ஒரு விஷயம். காங்கிரஸ் விட்டு வெளியே வந்துட்டா MP எலெக்ஷன் வந்தா அவங்க பிஜேபி கூட தானே போவாங்க அப்படின்ற அந்த இயல்பான ஒரு விஷயம் தான். போகட்டும். போன பிறகு என்ன விளக்க சொல்லி போறாங்க, என்ன நடந்தாலும் நாங்கள் தமிழ்நாட்டில் விட மாட்டோம்லாம் சில பேராக்கள் போய் ரெடி ஆகும். அதெல்லாம் வரட்டும், படிச்சுட்டு விமர்சிப்போம். சில நாட்களுக்கு முன்னாடி திமுக தலைவர் ஸ்டாலினை சந்திக்கும் போது பிரதிநிதிகள்லாம் நம்ம தனிச்சு நின்று நம்ம பலத்தை காட்டணும் அப்படின்ற கூற்றெல்லாம் சொல்லியிருந்தாங்க. இப்பயும் தனிச்சான்னு இருக்காங்க, தனிச்சு நிக்கட்டும். அதுக்குதான் என்ன இல்லை, அந்த வரக்கூடிய நாடாளுமன்ற தேர்தலில் தனித்துடன் நிற்கிறதுக்கான வாய்ப்புகள் அதுக்கான எதுக்கு பேர் சொன்னாங்க, என்ன அவசியம் வந்துச்சு, என்ன தேர்தல் அடுத்த மாதம் அறிவிச்சிருக்காங்களா? ஒரே நாடு ஒரே தேர்தல் வந்தாலும் சரி, தொகுதி மறையறைப்படி தேர்தல் நடந்தாலும் சரி, அது 29 தான் நாடாளுமன்ற தேர்தலை பொறுத்த வரைக்கும். இப்போ நடக்கிறதுக்கு வாய்ப்பே இல்லையே. அதான் ஏற்கனவே சொன்ன அதே பதில் தான். இப்போ எவ்வளவோ நடக்கும் சார், ஒரு நாள் 2 நாளில். காலையில் நடக்கிறதுக்கு சாயங்காலம் என்னென்னமோ மாற்றங்கள் வர்றபோது 2 ஆண்டுகள் 3 ஆண்டுகள் காலம் இருக்கிற ஒரு விஷயத்தை இப்போவே கணிக்க முடியாது. தனிச்சு விடப்பட்டு ஆல்ரெடி அவங்க எல்லா கூட்டணியும் போயிட்டாங்க, கட்சியெல்லாம் போயாச்சு. திமுக இன்னைக்கு தனிச்சு இருக்கு, நாளைக்கு எதிர்பாராத சில பேர் வருவாங்க. திமுக தெரிஞ்சது கூட தேமுதிக இருக்கு. அதான் சார் அதுதான் இப்போ வச்சு என்ன பண்ண போறாங்க? தேமுதிக இருக்கு, என்ன பண்ண போறாங்க? என்ன நடக்க போகுதுங்கிற தேர்தல் வருதா?
இல்ல சார் தேமுதிக இருக்கு ஜெயிச்சிருவாங்க சார், இப்பவே சொல்ல முடியுமா? அந்த அந்த தேமுதிக கூட்டணியில இன்னும் 29 பயணிக்கிறாங்க. அந்த தேமுதிக 29 வரைக்கும் இருக்கட்டும், அப்ப பேசுவோமே. நடப்பு அரசியல் வந்து பல்வேறு கருத்துக்களை விதமிக்க வைக்கிறது. நன்றி.